ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நார்மலாக நம்ம நிறைய பாயசம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ராகி பாயசத்துக்கு இவ்வளோ அட்டென்ஷன் நம்ம கொடுக்க மாட்டிருக்கோம். இந்த ராகி பாயசத்தில் நம்ம எல்லா பொருளும் நம்ம போட்டு செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பாயசமாக இது இருக்க முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். நான் ராகி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சூடாகட்டும். ஒரு 10லேருந்து 15 முந்திரி எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வறுப்பிடுச்சு. இந்த டைமில் நம்ம உளுந்த திராட்சை போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துக்கலாம். ரெண்டுமே பொன்னூறுல ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் தனியாக. நம்ம கேவர் மாவுக்கு நெய்யில் வறுத்தோம் இல்லைங்களா, இதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு கட்டி இல்லாத நல்லாவே கரைச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம முந்திரி வறுத்தோம் இல்லைங்களா, இப்போ அந்த நெய்யிலே நம்ம அந்த தண்ணிக்கு ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க வைக்கலாம். அந்த தண்ணிக்கு பாருங்கள், தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருந்த கேவர் மாவுக்கு நல்லா கெட்டி இல்லாத நம்ம நல்லாவே இதுக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கணும். நல்லா காய்ச்சி எடுத்த பால் நான் ஒரு 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லாவே கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இந்த பாலுக்கு வேக விடலாம். நான் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். ஒரு தேங்காய் எடுத்து நான் கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். பால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம கிருமியாக இதில் தேங்காய் பால் போடக்குள்ள ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 4 ஏலக்காய் தட்டியிருக்கேன். இதுவும் போட்டுக்கலாம். பாலுக்கு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நான் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து நல்லாவே பிடிச்சிக்கிட்டேன். இதில் கல் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு டிசால்வ் பண்ணி அதுக்கு வடிகட்டிக்குங்க. நம்ம வெல்லம் போட்டோன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்வீட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி இருக்கிறேன் நல்லாவே. இது பார்த்திங்கன்னா இந்த தேங்காயில் இருக்கிற ப்ரௌன் கலர் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதனால் பார்க்குறதுக்கே ரொம்பவே வெண்மையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம தேங்காவை போடக்குள்ள மெலிசா துருவி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிரீமி ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுக்கு நம்ம இது செய்யக்குள்ளே எல்லாமே பொருளுங்க நம்ம சேர்க்கக்குள்ள நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். கடைசியாக போடக்குள்ள நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் சேரும். உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காத காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய்.